ஓகே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி நடந்த எஸ்ஏ எக்ஸாமோட ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பொது அறிவிலிருந்து ஆன்சர் கீயை பார்ப்போம். கொஷின் நம்பர் 1. சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி மற்றும் வெப்ப வடிவில் உமிழ்கின்றன. வாக்கியம் 2. சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள் அடுக்கில் அணுக்கரு இணைவு நடைபெறுவதால் அதிக அளவு ஆற்றல் உருவாகிறது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் பி மாற்று எஸ்டர் ஆக்குதல். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆறுகளை பற்றி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 தவறு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 4. இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிக்கிம். அடுத்த கொஷின் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆறாவது கொஷின் வந்து இந்த சார்க் உலக வர்த்தக அமைப்பு, பிரிக்ஸ் உலக வங்கி, இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதோட ஆப்ஷன் பி பிடிஏசி. ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாலிட்டியிலிருந்து கேட்டிருக்காங்க. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஸ்டேட்மெண்ட் 2. மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் கரெக்டு. மாநில ஆளுநராக நியமிக்கணும்னா அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள். குழந்தை தொழிலாளர்கள், குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமைகளிலிருந்து காக்கும் குழந்தைகளை காக்கும் உதவி எண் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. உதவி எண் ஆப்ஷன் சி 10, 9, 8. ஓகேங்களா. அடுத்த கொஷின் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இருபால் மலர்களில் தன்மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. நெக்ஸ்ட்டு குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் உருவாகின்றன. ஆப்ஷன் சி 2மே சரி தான். ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் 2 இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டில் தான் அது அமைந்திருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகின்றார்கள். ஸ்டேட்மெண்ட் 2. இந்த உரிமை பெறுவதற்கு ஜாதி, மத, பாலினம், பொருளாதாரம் அடுக்கு உட்பட எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஆப்ஷன் சி 2ம் சரிதான். ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இயல்பான மனித கண்ணின் அண்மை மற்றும் சேய்மை புள்ளி முறையே என்னன்னு கேட்டிருக்காங்க. மனித கண்ணோட அண்மை புள்ளியும் சேய்மை புள்ளியும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 25 சென்டிமீட்டர்லேருந்து ஈரில்லா தொலைவில் அமையும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்திலிருந்து ஒளிவிலகல் எண் 1.33 உடைய ஊடகத்திற்குள் செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 22.07 டிகிரி. ஓகேங்களா. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி சி. ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின். தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் தவறான இணை என்னன்னாக்க ஆப்ஷன் சி தான் இதில் தவறானது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 16ஓட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர். 17 ஸ்டேட்மெண்ட் கொஷின். காகித உற்பத்தியில் தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டில் 2ஆம் இடத்தில் உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் காகித உற்பத்தியில் 2024ஆம் ஆண்டில் இந்திய அளவில் முதல் இடத்தில் உள்ளது. இதோட ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும்தான் இதுக்கு கரெக்டு. அடுத்த கொஷின். மார்க்சின் எந்த படைப்பு உழைக்கும் வர்க்கத்தின் வேதாகமம் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் டி மூலதனம் தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனாவது பெரிய நாடாக உள்ளது? இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருள் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி எனப்படும். மோலாலிட்டி வெப்பநிலையை பொறுத்து மாறுபாடு அடைவது இல்லை.
அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஷின், மனிதனின் பல் சூத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்துக்கு பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கிறது? ஆப்ஷன் ஏ ஆர்டிகல் 226. உயர்நீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 226, உச்சநீதிமன்றத்துக்கு ஆர்டிகல் 32. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசின் செட் இன் என்ற அமைப்பு எதற்காக துவக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செட் இன் என்ற அமைப்பு சைபர் தாக்குதலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். ஸ்டேட்மெண்ட் 1, தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் முக்கியமான மலைத்தொடர் கல்வராயன் மலையாகும். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு மலைவாழிடம் கல்வராயன் மலைத்தொடரில் அமைந்துள்ளது. ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. 25வது கொஷின் பாருங்கள், அல்நிக்கோவில் உள்ள தனிமங்கள் அல்நிக்கோவில் உள்ள தனிமங்கள் பாருங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதிலிருந்தே எழுதிக்கலாம். அலுமினியம், நிக்கல், கோபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி. அலுமினியம், நிக்கல், கோபால்ட் நீங்கள் அதிலிருந்தே பார்த்து எழுதியிருக்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள், 26வது கொஷின், குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கைக்கு காந்தப்பாயம் என்று பெயர். ஸ்டேட்மெண்ட் 2, இந்த காந்தப்பாயத்தில் சிஜிஎஸ் அலகு வேப்பர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும். ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் சரி. ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான் சரி. முண்டந்துறை திருநெல்வேலியில் இருக்குது. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோட்டில் அமைந்திருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள், தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, உயிரி பூச்சிக்கொல்லி கிரைசோபா சிட்ரினம். ஆப்ஷன் டி தான் நமக்கு சரி. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி. அந்த மேட்ச் த ஃபாலோயிங்க்கு ஆப்ஷன் பி தான் சரி. பிசிஏடி. ஓகேங்களா. அடுத்து பாலிட்டியிலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்குள் வைக்கப்பட்டுள்ள சிலையின் பெயர் என்ன? மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் யாரோட சிலை வச்சுருக்காங்க? மனுநீதி கண்ட சோழனோட சிலையை வச்சுருக்கிறாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், இந்தியாவின் 2ஆம் ராக்கெட் தளம் எங்கு அமைப்பதாக உள்ளது? எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான் இது. குலசேகரப்பட்டினம் எங்கே இருக்குது? தூத்துக்குடி மாவட்டத்தில். ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளிகள் டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் டி, ஸ்டெலன்ஸ் டவுன்ஸ். ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், சயின்ஸ்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. மேக்ஸ் மாதிரி. ஆப்ஷன் பி 36 நியூட்டன் மீட்டர். அடுத்த கொஷின் ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2. நமக்கு ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் சி. ஸ்டேட்மெண்ட் 1 மற்றும் ஸ்டேட்மெண்ட் 2 இரண்டுமே சரிதான். ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், ஆப்ஷன் பி 35வது கொஷின். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அடுத்து 36வது கொஷின், மேட்ச் த ஃபாலோவிங். ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். அடுத்து, தமிழ்நாட்டின் சட்ட மேலவை எப்போ நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி 1986. ஓகேங்களா. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் வருது. செயற்கை சூழ்நிலை மண்டலம் நிர்வாக காட்சியகம். இதுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்கள். ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின். பொதுத்துறையானது அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. ஸ்டேட்மெண்ட் 2, பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினரால் லாப நோக்கில் நடத்தப்படுகிறது. ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. அடுத்த கொஷின், T4 பாக்டீரியா பேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் என்ன? ஆப்ஷன் டி DNA. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கண்ணின் எப்பகுதி கண்பாவில் உள்ளே நுழையும் ஒளிக்கதிரின் அளவை கட்டுப்படுத்துகிறது? ஆப்ஷன் ஏ ஐரிஸ் தான் அது கட்டுப்படுத்தும். அடுத்த கொஷின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங். கிலோமீட்டர் விண்ணியல் ஆரம் ஒளியல் ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், எந்த ஆண்டு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் தொடங்கி வைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1937.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், நீலக்கோடு என்பது எந்த நாடுகளை பிரிக்கிறது? நீலக்கோடு என்பது ஆப்ஷன் ஏ இஸ்ரேல் மற்றும் லெபனான் நாடுகளை பிரிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதியை என்னென்னு அழைக்கிறாங்க? ஆப்ஷன் பி வெப்ப மண்டலம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங். ராமேஸ்வரம் எங்கே இருக்குது? வாரணாசி எங்கே இருக்குது? ஜெயின் பிரான்சிஸ் சேவியர் ஆலயம் எங்கே இருக்குது? அமிர்தராஸ் எங்கே இருக்குன்னு இருக்கிறாங்க. ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வீடுகளுக்கான ஏசி மின் விநியோகத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 230 வோல்ட் 50 ஹர்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆப்ஷன் டி. டி தான் இதோட ஆன்சர். அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். வௌவால்கள் குகைகளில் வாழும் பறவைகள் ஆகும். இவை பூச்சிகளை உண்டு அவற்றின் எண்ணிக்கை குறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஆப்ஷன் பி 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? வௌவால்கள் மரத்தில் கூட வாழும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், மரத்துண்டு நீரில் மிதக்கிறது. மரத்துண்டு நீரில் மிதக்கிறது என்ன காரணம்? நீரோட அடர்த்தி விட மரத்துண்டின் அடர்த்தி குறைவாக இருக்கிறதுனால அது நீரில் மிதக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இந்திய திட்ட ஆணையம் 1950 மார்ச் மாதத்தில் உருவாக்கப்பட்டது. ஸ்டேட்மெண்ட் 2, திட்டமிடல் அணுகுமுறையில் இந்திய அரசு திட்ட ஆணையத்திற்கு பதிலாக நிதி ஆயோக் எனும் புதிய ஆணையத்தை தற்போது அமைத்துள்ளது. கரெக்டு தான். ஃபஸ்ட்டு திட்ட ஆணையம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் திட்ட ஆணையத்தை எடுத்துகிட்டு அதுக்கு பதில் நிதி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்தியாவின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 75%. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிவப்பு தரம் தவறான இணை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிவப்பு தரவு புத்தகம் பாதுகாப்பு, அதுதான் தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 54வது கொஸ்டின். மருத்துவ சிகிச்சை முறையில் ஒத்தடம் எதுக்கு பயன்படுது? எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அகசிவப்பு கதிர்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். ஆப்ஷன் ஏ டி. ஆப்ஷன் ஏ டிஏபிசி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோவிங் தான் கேட்டிருக்கிறாங்க. சிவப்பு நார்கள், இலை நார்கள், நெல்லி, உரிமட்டை நார்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன்கள் டேஷால் ஆனவை. நம்ம கம்ப்யூட்டர் கீபோர்டு இருக்குது இல்லைங்களா, அது எதால் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி மின்காப்புடன் கூடிய மின் தேக்கிகள். ஓகேங்களா? அடுத்து ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், விட்டமின் ஏ, விட்டமின் பி, அது என்ன சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ? திமுக உருவாக்கம் எப்போ? மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போ? நீதி கட்சி எப்போ உருவாக்குனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் அதோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 2024ஆம் ஆண்டு G7 உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ இத்தாலி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் முதலாக புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்? கிரேக்கர்கள். ஆப்ஷன் பி கிரேக்கர்கள் தான் உலகின் முதல் புவி மாதிரியை உருவாக்குனாங்க. கார்பன் கிரெடிட் என்னும் கருத்தாக்கம் டேஷில் முன்வைக்கப்பட்டது. ஆப்ஷன் பி கியோட்டோ உடன்படிக்கை. ஓகேங்களா? பின்வருவற்றுள் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி NaCl தான் அதிக சகப்பிணைப்பை கொண்டிருக்கும். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. அதோட அலகு கேட்டிருக்கிறாங்க. வெப்பநிலை, வெப்ப திறன், தன்வெப்ப திறனோட அலகு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஈரோட்டில் எந்த பொருளுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது? ஈரோடுனாலே எல்லாருக்கும் தெரியல. ஆப்ஷன் ஏ மஞ்சள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி நிதிக்குழு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எந்த நகரம் குட்டி இங்கிலாந்து என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தளி தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மஞ்சள் காமாலை, வாய்சுலா ஜோஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் தானிய களஞ்சியம் என்று அழைக்கப்படுவது? இந்தியாவின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி பஞ்சாப். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க.
சென்னைனா என்ன, ராணிப்பேட்டைனா என்ன, சிவகாசினா என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான். சென்னைனா ஆசியம் டெட்ராய்டு, ராணிப்பேட்டைனா தோல், சிவகாசினா குட்டி ஜப்பான். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நீர்க்கரைசலில் அல்கைல் பதிலீடு அணைந்த அமீன்களின் கார வலிமை கார வரிசை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். தவறான இணையை கேட்டிருக்காங்க. கீர் தேசிய பூங்கா குஜராத். கரெக்ட் தான். கீர் தேசிய பூங்கா எங்கே இருக்குது? குஜராத்தில் தான் இருக்குது. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்டில் தான் இருக்குது. பெரியார் தேசிய பூங்கா கேரளாவில் தான் இருக்குது. கன்ஹா ஆப்ஷன் பி இதுதான் தவறான இணை. நமக்கு இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா ஆப்ஷன் ஏ ஜீன் பாப்ஸ்டிக் லாமார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கும் உண்மை அளவு உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு ஆகும். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். நிறைவு போட்டியில் உபரி திறன் இல்லை. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பின்வருவற்றுள் மக்கும் பலபடிக்கும் உதாரணம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி பியூனா. நெக்ஸ்ட் கொஸ்டின். வால்மீன்களின் ஆற்றல் உருவாகுதல். வால்மீன்களில் எப்படி ஆற்றல் உருவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி அணுக்கரு இணைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எது தீப்பாறைகளின் பண்புகள் அல்ல? தீப்பாறையின் பண்புகள் அல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடினத்தன்மை உடையது. தீப்பாறைகள் வந்து கடினத்தன்மையுடையதாக இருக்கும், நீர்ப்புகாத்தன்மை கொண்டிருக்கும். தீப்பாறைகள் எரிமலை செயல்பாடுகளோடு தொடர்புடையதாக இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி உயிரின படிம பொருட்கள் உள்ளன. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வெப்பக்குறைவு வீதம் 1000 மீட்டர் உயரத்திற்கு. ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் டேஷ் அளவில் வெப்பம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி 6.5 டிகிரி செல்சியஸ். 2024ஆம் ஆண்டிற்கான ராமஸ்மஸ் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அமிதாவ் கோஷ். ஆப்ஷன் ஏ அமிதாவ் கோஷ்.